எவ்வளவுக்கு தேவனை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நம்ம வாயை திறந்து ஆமென் அப்படினு சொல்றது கூட நமக்கு பயம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் அப்படிங்கறத சொல்றதுக்கு பயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது உங்க பயங்கள் உங்களை விட்டு மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் மன கவலைகள் மாற ஒரே ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பாடம் என்ன? இயேசுடைய கையில் 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்பட்டது. அதே 5 அப்பமும் 2 மீனையும் சீடர்கள் வைத்திருந்த பொழுது என்ன சொன்னாங்க? இது எப்படி ஆகும்? ஐயையோ, இதை கொண்டு போய் நம்ம கொடுத்தா பிச்சு 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 மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா கூட கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? நம்மளை மாதிரி உட்கார்ந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி நன்றின்னு சொல்லி பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். கை தட்டுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, அங்கே உண்ட ஆண்களுடைய எண்ணிக்கை 5000, மீதி 12 கூடைகள் அங்கே நிரம்பியது. கை தட்டுங்க. ஆமென். நல்ல கண்களை மூடி எல்லாரும் வாயை திறந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மகனே மகளே, இன்னைக்கு நீ செய்ய போற ஒரே ஒரு காரியம், நன்றி பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் பொழுது உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாய் திறந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கையை உயர்த்தி நம்பிக்கையோடு கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, நான் வரும் பொழுது எதெல்லாம் முடியவில்லை, நடக்காது, கிடைக்காது என்று வந்திருக்கிறேனோ அவை அனைத்திலும் நீர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து எல்லாவற்றையும் நடத்தி என்னை ஆசீர்வதித்து என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே இன்று நான் அற்புதத்தை காண்பேன். இந்த விடுதலை தரும் ஆசீர்வாத நற்செய்தி பெருவிழாவின் முதல் நாளில் அறிக்கையிடுகிற என் வாழ்க்கையிலே அற்புதங்கள் கூடும், அதிசயங்கள் கூடும், நன்மை தரங்கள் கூடும். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. பாடுங்கப்பா. கூடுமே கூடுமே, இயேசுவாலே அற்புதங்கள் நடப்பதாக, கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரே, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக நடத்தினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே,
சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கி எல்லா சாப பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுவோம், கைகளை தட்டி நல்ல கை தட்டி பாடுங்கப்பா. இயேசுவால இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. பாடுங்கப்பா. யோர்தான் உம்மை கண்டு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுவாராக. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. பாடுங்கப்பா. கூடுமே கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, அற்புதமே அதிசயமே நன்றி ராஜா, அற்புதமே அதிசயமே நன்றி ராஜா, அற்புதமே அதிசயமே நன்றி ராஜா, அற்புதமே அதிசயமே நன்றி ராஜா, அன்பவரே காப்பவரே நன்றி ராஜா, ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம், ஒரு உயர்த்தி பாடுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ளது என்பதை உங்கள் உள்ளத்தால் முதலாவது நீங்கள் விசுவசியுங்கள். தேவன் எனக்கு குறித்த யாவும் நடந்தேறும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதில் வல்லவர். அவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாரும் தடுக்க முடியாது. கைகளை தட்டி முதல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு வந்திருக்கிறேனோ அதெல்லாத்திலையும் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். வாயை திறந்து கூப்பிடுங்க. தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ இந்த இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையிலே இரக்கம் நிறைந்த கடவுள், இரக்கத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி உங்களை நன்மைகளால் நிரப்பும்படி வந்திருக்கிறார். நீங்கள் வாய் திறந்து கூப்பிடுகிற உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம்.
இதோ இந்த அன்பு மகளை நீர் தொடுகிறீர். குறைபட்ட இவளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, பலவீனமான இவளுடைய உடல் நிலை, வியாதிகளும் பலவீனங்களும் வாட்டி வதைக்கிற ஒவ்வொருவருடைய உடலில் உள்ள வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாக எதற்காக இவர்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றி நீர் இவர்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாம மகிமையடையட்டும். தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியும். எல்லோரும் பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி உற்று நோக்கி உள்ளம் திறந்து சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் கடவுளாகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை நான் விசுவசிக்கிறேன். உம்மை நான் விசுவசிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். பயபக்தியோடு எல்லோரும் எழுந்து நிற்போம். நற்கருணை ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிப்போம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ திவ்ய நற்கருணை நாதராக நம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சகோதரர் மூலமாய் நம்மோடு பேசினார். நமக்கு இரக்கம் காட்டும் ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த நாளுடைய செய்தியை நீங்கள் உண்மையாகவே அனுபவித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்தில் எனக்கு இரக்கம் யார் காட்டுவார் என்று அநேகர் ஏங்குகிறார்கள். சமீபத்திலே பெங்களூர் பட்டணத்தில் 2 பேர் வேலைக்காக அவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணித்தார்கள். திடீரென்று ஒரு டேங்கர் லாரி பிரேக் பிடிக்காம அவர்கள் மீது மோதுகிறது. அந்த வீலுக்கு கீழாக 2 பேரும் நசுங்கி கிடக்கிறார்கள். ஒரு பரிதாபமான செய்தி எல்லா தலையங்கத்திலையும் வந்தது. என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் உயிரோடு போராடிக்கிட்டு இருக்காங்களாம். வந்தவர்கள் பார்த்தவர்கள் செல்போன்ல அந்த வீடியோவாகவும் போட்டோவாகவும் பதிவிட்டார்கள். அதை எடுத்தாங்களே தவிர உடனடியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் போகல. அங்க ஆம்புலன்ஸ்லாம் வர்றதுக்குள்ள அவர்கள் மரித்து போனார்களாம். இதே நிலைமை உலகம் முழுவதும். நாம ஒரு வார்த்தையில சொல்லிடுவோம், உக்ரைன்ல போர், இதோ பாலஸ்தீனத்தில் யுத்தம், ஐயோ அவங்களுக்கு இந்த விபத்து நடந்துட்டான். இதெல்லாம் கேட்கிறோம், பேசுறோம். ஆனால் உண்மையாகவே இரக்கம் காட்டுகிறவர்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதனுடைய விளைவை பாருங்கள். ஒரு சொந்த தாய் பட்டினியோடு போராடுகிறாள். மகனும் மருமகளும் வீட்டின் உள் அறையில் அவர்கள் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். தாய் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அங்கே எலும்பையும் அங்கே அவர்கள் கொக்கரித்து கொண்டும் கடித்து விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே பசியால் வாடுகிறேன் என்று அந்த தாய் அழுததை நான் நினைத்து பார்க்கிறேன். பிரியமான மகனே, மகளே,
உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, இல்லாமைகள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது இரக்கம் காட்ட இந்த நாள் உங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது எப்படி? நான் உனக்காக இரக்கத்தின் ஆண்டவராயிருக்கிறேன். கைகளை தட்டுங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி, என் தேவன் இரக்கமுள்ள கடவுள், இரக்கமுள்ள தெய்வம், மனதுருகும் தெய்வம். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, இயேசுவே மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். அவை காலை தோறும் எப்போதும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அது புதிதாயிருக்கும். நீ நல்லவர், இயேசுவே வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஒப்புக்கொடுங்க. உன் அன்பிற்கு அளவே இல்லை. இயேசுவே இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை எப்போதும் புதிதாயிருக்கும். அவை எப்போதும் புதிதாயிருக்கும். இயேசுவே 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 இயேசுவே. குரல் உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும், இயேசு நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல. நாம் பலவீனர்களாய் இருக்கலாம், நாம் பாவிகளாய் இருக்கலாம், நாம் இந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் இந்த உலகத்திலே எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காத, நம்மை ஒதுக்காத ஒரே ஒரு கடவுள் இங்கே நம்மை தேடி வந்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, எனக்கு பிரியமான சகோதரியே, இந்த நாளுடைய குட் நியூஸ், இந்த நாளுடைய நல்ல செய்தி என்ன? எனக்கு இரக்கம் காட்ட ஒரு கடவுள் இருக்கிறார். ஒரு சகோதரன் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு தவறான பாதையில் போன மனிதன். என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் என்னை காவல் நிலையத்திலே பிடித்திருந்த பொழுது அவர் சொன்னார், இனிமேல் இவனுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, நான் எழுதி கொடுக்கிறேன், என்ன வேண்டுமானாலும் செய்து விடுங்கள் என்று எழுதி கொடுத்தார். என் தாயை பார்த்தேன், கண்டுகொள்ளாதவர் போல போய்விட்டார். என்னுடைய மனதிலே தோன்றியது உக்கிரகம். நான் ஏன் வாழ வேண்டும்? என்னை பெற்றவர்கள் கூட என்னை இந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. உக்கிரகம் கூடியது, எண்ணங்கள் கூடியது, தவறு செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகம் எனக்கு கூடியது தவிர நான் மாற வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் நான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சில தேவ ஊழியர்கள் என்னை சந்தித்தார்கள். அங்கே ஒரு வேதாகமம் என் கையிலே கிடைத்தது. அந்த வேதாகமத்தை படித்த பொழுது எனக்கு இயேசுவின் அன்பு என் இதயத்தை தொட்டது. இயேசு என்னோடு அந்த சிறைச்சாலை கதவுக்குள், அந்த அறைகளுக்குள் இயேசு என்னோடு இடைப்பட்டார். இயேசுவை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். இதோ என்னையும் நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறார், எனக்கு இரக்கம் காட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அன்று முடிவெடுத்தேன், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நான் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இயேசு ஆண்டவரே,
உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும் என்று நான் ஆண்டவரை வாஞ்சித்தேன். தேவனுடைய கிருபையினால் எனக்கு விடுதலை கிடைத்தது. நான் மனம் மாறினேன், ஞானஸ்நானம் பெற்றேன், ஆண்டவரை என் சொந்தகர இரட்சகராக ஏற்று இன்று அநேகருக்கு இயேசுவை சொல்லி வருகிறேன் என்று அந்த சகோதரன் சாட்சிப்படுத்தினார். இன்றும் சாட்சியாக வாழ்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அற்பமானவனையும் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்டவனையும் தூக்கி எறியப்பட்டவனையும் உயர்த்துகிற ஒரு நேசர் இங்கே இருக்கிறார். மகனே, மகளே, நீ ஒருவேளை சில தவறுகளுக்குள்ள விழுந்து கிடக்கலாம், சில பாவங்களுக்குள்ள விழுந்து கிடக்கலாம், ஏனோ தானோ என்ற சில பாதையில நீ போயிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் உனக்காகவே குறித்து வைத்திருக்கிறார். எனக்கும் உனக்கும் இன்று ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை திறந்து என் நேசத்திற்குள் வா, என் இரக்கத்திற்குள் வா, என் மகனே, என் மகளே, உனக்காக என் இருதயத்தை திறந்து தருகிறேன். இந்த இரக்கம் தீர்ந்து போகவில்லை, இந்த இரக்கம் மாறவில்லை என்று சொல்லி இந்த இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நல்ல கைகளை உயர்த்தி இரக்கங்களின் தகப்பன் இயேசு ஒப்பு கொடுங்க. இன்றே உனக்கு அற்புதம் செய் மகனே, மகளே, இரக்கங்களின் தகப்பன் இயேசு இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ எங்கே கலங்குகிறாயோ, நீ எங்கே பயப்படுகிறாயோ, இயேசு உன்னை தேடி வருகிறார். உன் கண் இயேசு உன்னை தேடி வருகிறார். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். எல்லாரும் கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். இந்த தெய்வம் என்னை தேடி வந்திருக்கிற தெய்வம். இந்த தெய்வம் எனக்காக தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். இந்த தெய்வத்திடத்திலிருந்து நான் வெறுங்கையோடு போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. ஏனெனில் இரக்கம் தன்னையே முழுவதும் கையளித்து நான் உனக்காக இருக்கிறேன், நான் என்னையே உனக்காய் தருகிறேன் என்று இரக்கத்தை வெளிப்படுத்திய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, மகனே, மகளே, இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் எனக்கு செய்வார். பாடுப்பா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் எனக்கு செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நல்ல கையை தட்டி வாயை திறந்து வாழ்கிறார். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இயேசு ஒவ்வொருவரை சந்திக்கிறார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுமா. எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான உங்களை ஜனங்களை பார்க்கிற இயேசு மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள்
அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார். அனைவரையும் போஷித்து நடத்தினார். இயேசுவே, அப்பங்கள் இன்னைக்கு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்யும்படியாக எங்க தள்ளப்பட்ட வாழ்க்கையை, புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை மாற்றி தேடி எங்களை நேசிக்கிற தெய்வமே, எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்னைக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். அப்படியே ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த இரக்கத்தை உற்று பார்க்கிறேன். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 38 வருஷங்களாக பெதஸ்தா என்னும் ஒரு குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் கிடந்தான். 38 வருஷம் என்பது சாதாரணம் அல்ல. நீங்க கற்பனையே பண்ண முடியாது. நான் சமீபத்திலே ஒரு இளைஞனை சந்தித்தேன். அந்த இளைஞன் சொன்னான், பிரதர், நீங்க எங்க அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? எங்க அம்மா சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்? டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க, செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லை, எங்களுக்கும் தேர்வாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால இப்படி படாத பாடு படுறதோட அவங்களை ஆண்டவர் எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறத எங்கள் ஊழிய அனுபவத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதனை பாருங்கள், 38 வருஷம் நடக்க முடியல, சப்பானியா இருந்திருப்பான். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ அன்னைக்கு நீ யோசித்து பாருங்க, அவனுக்கு மலை ஜலமெல்லாம் கூட கழிக்க ஒருவனும் உதவி பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பா அந்த இடம் நாரி போய் தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அது சுத்தமான இடமாக இருந்த இடம் இருந்திருக்கவே முடியாது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சில வீடுகளுக்குள்ள போங்க, போன உடனே வியாதியஸ்தர்கள் இருக்கிறது வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே தெரிந்து விடும். ஆனா பாருங்க, 38 வருஷம் கிடக்கிற மனுஷனை ஒருவேளை நீங்களோ நானோ அந்த ஊர்ல உள்ளவங்களோ பார்த்துருந்தா, ஐயோ இவன்லாம் இந்த உலகத்துல இருக்கிறானே, சாகாம இன்னும் இருக்கிறானே, அந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி போட்டு வச்சிருக்கானோ அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. ஆனா இயேசு பாருங்க, இயேசு அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ நலமடைய விரும்புகிறியா? இன்னைக்கு உன்னைய பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என் மகளே, வியாதியோடு இருக்கிறையா? பலவீனத்தோடு இருக்கிறையா? கஷ்டத்தின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் துவண்டு போய் எல்லாம் முடிந்து போனது என்ற ஒரு நிலையிலே நீ வந்திருக்கிறாயா? எல்லா இடம் அடைக்கப்பட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போறேன்? இனிமே இவ்வளவு நாள் போயிட்டேன், இனிமன்னும் இதுக்கு மேல ஒன்று நடக்காது, வாழ்க்கையே ஆண்டவா கொடுத்த அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? நேத்து ஆண்டவர் தேடி வந்து கேட்கிறாரு, என் மகளே, என் மகனே, நீ நலமடைய விரும்புகிறாயா? நீ நலமடைய விரும்புகிறாயான்னு இவர் உன்னை பார்த்து கேட்கும்போது அங்கிருந்து ஒரு சப்தத்தை நீ பார்ப்பாயா? நான் விரும்புறேமா, நீ நல்லா இருக்கணும், என் இருதயம் போதும் உனக்காய் காத்திருக்கிறது. அதனாலதான் ஓசே 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிம் என் மகனே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? கைவிடாத ஒரு கடவுள், கை நெகிழாத ஒரு கடவுள் இன்னைக்கு உங்க மேல என் மேலையும் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி கூறுகிறார். இன்னைக்கு நான் உன் மேல இரக்கமா இருக்கிறேன். நீ விரும்புகிறாயா? விரும்புகிறாயா? இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். வாயை திறந்து கூப்பிடு, நான் விரும்புறேன் ஆண்டவரே. எதை விரும்புறேன் தெரியுமா? மனுஷ தயவை விரும்பல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை விரும்புகிறேன். சொல்லு, உங்க இரக்கத்தை விரும்புறேன்பா. உங்க இரக்கம் என்ன வாழ்விக்கும், உங்க இரக்கம் என் பாவத்தை மன்னிக்கும், உங்க இரக்கம் எனக்கு ஜீவனை தரும், உங்க இரக்கத்தினால் என்னை நிரப்பும்.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, ஆண்டவரே சுகப்படுத்தி அருளும். இதோ நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய தயவு நிறைந்த கரம். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை நட, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீர் அல்லவா? அந்த இரக்கம் இவர்கள் வாழ்க்கையில இறங்கி வரட்டும். துக்கத்தின் முகங்கள், வேதனையின் முகங்கள், வியாதியிலும் படுக்கையிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமடையும்படி ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே அனிதம் நிதமே அறிய இயலாம். துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இவாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, நிலத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த முதல் நாளில் நாம் கேட்க வேண்டியது உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும். நல்ல கைகளை உயர்த்தி, இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். வாயை திறந்து இதை மட்டும் பாடுங்க. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இரக்கங்களின் தகப்பன் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்கள் மீது இறங்குவதாக. எனக்கு அற்புதம் சமாதானத்தின் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இரக்கங்களின் தகப்பன் மகிழ்ச்சியை தருகிற இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். எனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்காக நன்றி. இயேசு இன்றே நமக்கு அற்புதம்
செய்வார்.